அதுக்கான பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நீ சொல்றது நல்ல ஐடியா தான் செல்வி. ஆனா பெரிய கம்பெனிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அவங்க நமக்கு ஆர்டர் கொடுக்கணுமே. அவ்வளோ சீக்கிரத்துல புதுசா வரவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்களே. அத பத்தி நீங்க ஏன் மாமா கவலைப்படுறீங்க? ஆர்டர் எடுக்கிற வேலைய நானும் வேலுவும் பாத்துக்கிறோம். அதுவும் இல்லாம ஹோட்டல் பிசினஸ் ஒன்னும் நமக்கு புதுசு கிடையாது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லி நம்ம ஆர்டர் கேட்போம், கண்டிப்பா நமக்கு கொடுப்பாங்க மாமா. இங்க வீட்ல அத்தை, அண்ணி, கீர்த்தின்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா மட்டும் போதும், நம்ம சீக்கிரம் நம்மளோட கடனை அடைச்சிடலாம். மாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமாண்ணே, இப்போ சிட்டில எவ்வளோ காசு கொடுத்தாலும் தரமான சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. நம்ம தரமா செஞ்சு கொடுத்தா மட்டும் போதுண்ணே, ஆடை நம்மளுக்கு தானா தேடி வரப்போகுது. சமையல் வேலையில் நானே பார்த்துக்கிறேண்ணே. சரிடா, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ஆர்டர் கேட்டு பார்க்குறேன். அம்மாடி செல்வி, நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது புதுசா தெம்பு வந்த மாதிரி இருக்கு. அத்தை, அந்த தெம்போட எல்லாரும் நம்பிக்கையா ஒன்னா வேலை பார்ப்போம். நிச்சயம் கண்டிப்பா கடவுள் நமக்கு ஒரு வழியை காட்டுவாரு. பேசுறது மட்டும் இல்லாம இப்பவே அதுக்குண்டான வேலையை பார்க்க ஆரம்பிச்சலாம். ஆமா அத்தை, நாங்க போய் ஆர்டர் எடுத்துட்டு வரோம். இருமா, ஒரு நிமிஷம் இருங்க. முருகா, நீதான்ப்பா இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். கடவுளே, எங்க குடும்பத்துக்கு ஒரு கதவை அடிச்சு கஷ்டத்தை கொடுத்தாலும் மறு கதவை திறந்து தழைக்க வைக்கிறேன். என் பிள்ளைங்க படுற கஷ்டத்துக்கு நீதான் எப்படியாவது ஒரு நல்ல வழியை காட்டணும். உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. போயிட்டு வராத. சரி, வரேன். போயிட்டு வரா நீ. வரேண்ணே. போயிட்டு வாப்பா. வரேக்கா. கடவுளே, மா, என்னம்மா இப்ப எதுக்கு என்ன தர தனியா இழுத்துட்டு வர? என்ன பிரச்சனை உனக்கு? என்னடி நீ? நானே தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சின்னு இருக்கிறேன். நீ என்னடா என்ன பிரச்சனைன்னு கேக்குற? மா, சும்மா அது இதுன்னு பேசி கடுப்பேத்திட்டு இருக்காம என்ன விஷயம் சொல்லு. என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அது இல்லடி கீர்த்தி, நேத்து ஆளுக்கு இந்த குடும்பத்தை காப்பாத்த வீட்டு வேலைக்கு போறேன், ஹோட்டல் மாஸ்டர் வேலைக்கு போறேன்னு சொன்னப்போ இந்த செல்வி வந்து காலையில நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேன்னு சொன்னால, அதான் ஒருவேளை நம்ம பங்குக்கு நம்மளும் எதையாவது வீட்டு வேலைக்கு பாத்திரம் தேய்க்க அனுப்பிடுவாளோன்னு பயந்துகிட்டு இருந்தேன்டி. அதான் இப்ப வந்து அவ யாரும் வீட்டு வேலைக்கு போக வேணான்னு சொன்ன உடனே அப்பாடா தப்பிச்சோன்னு நிம்மதியா இருந்துச்சு. சரி, இப்ப அதுக்கு என்ன சொல்ல வர? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்ற? சும்மா வழவழன்னு இழுக்காம ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரியா? அது இல்லடி, வேலைக்கு போக வேணான்னு சொன்னவ இப்ப திடீர்னு நான் கேட்டரிங் ஆர்டர் எடுக்க போறேன், வீட்லயே இருந்து எல்லாரும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வீட்டை முன்னுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி தலையில குண்டை தூக்கி போட்டுட்டா. இனி நம்மள என்ன பாடுபடுத்த போறாலும் தெரியல. அத நினைச்சாதாண்டி பயமா இருக்கு. இங்க பாருமா, உன் கவலை உனக்கு, ஏன் கவலை எனக்கு. இந்த குடும்பம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே என் மேல செம காண்ட்ல இருக்காங்க. இப்போதைக்கு நான் என் புருஷன் கூட நல்லபடியா வாழணும். அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாருமா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்து பேச வந்துட்ட. பேசாம இங்கிருந்து போயிரு. என்னடி நீ இப்படி பட்டு படாம பேசினா எப்படி? நாளைக்கு எனக்கு ஏதாவதுனா நீ பேச மாட்டியா? இங்க பாருமா, ஏற்கனவே என் மேல செம காண்ட்ல இருக்காங்க இந்த குடும்பம். என்னை பத்தி கொஞ்சம் மறந்து பேசாம இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் செல்வியோட கேட்டரிங் விஷயம் தான். அதனால முதல்ல எனக்கு இந்த வீட்டுல படப்போற கஷ்டத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. நான் எதையும் தாங்கிப்பேம்மா. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க திரும்பவும் நான் தான் இந்த தப்புக்கெல்லாம் காரணம், உன்னாலதான் இந்த நிலைமைக்கு வந்தோன்னு எல்லாரும் கை நீட்டி பேசாம இருந்தாலே போதுங்கிற நிலைமையில தான் நான் இப்போதைக்கு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? உனக்கு என்னடி அம்மா? நீ என்ன பண்ணாலும் கடைசியா நீ கர்ப்பமா இருக்கிறன்னு சொல்லி உன்னை எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க. அதுக்கும் சேர்த்து நான் தானே வேலை செய்யணும். அத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லல்ல? இங்க பாருமா, நான் உனக்கு திரும்பவும் சொல்றேன், உன்னால இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நானே ஆளா போய் நின்னு எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி போட்டு கொடுத்துருவேன்.
இப்போதைக்கு நான் என் புருஷன் கூட நல்லபடியா வாழணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேமா, பாத்துக்க. ஐயோ கடவுளே, என் பொண்ணு இப்படி பேசுறாளே, நான் என்ன பண்ணுவேன்? நீதான் எப்படியாவது இந்த குடும்பத்துல இருந்து என்ன காப்பாத்தணும். அப்பா. மா, நீ சும்மா இந்த மாதிரி புலம்பிட்டே இரு. எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். ஏய் கீர்த்தி, இவெல்லாம் என்ன பொண்ணு? என்ன இப்படி கண்டுக்காம போறாளே பாவி. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாய்க்கு நீ காட்டுற நன்றி இதுதானா? இருக்கட்டும்டி, நானும் எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். சார், வெளியே 2 பேர் வெயிட் பண்ணிட்டு ஓகே சார். அவங்கள உள்ள வர சரிங்க சொல்லுங்க. போ. சார், உங்க 2 பேரையும் சார் உள்ள வர சொன்னார். போங்க. சரிங்க, போலாம். சார் வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க. செல்வி, மிஸ்டர் வேலு. ஆமா சார். உங்க கேட்டரிங் கொட்டேஷன் சரிங்க பார்த்தேன். சார். சிட்டில மொத்தம் எங்களுக்கு 12 பிரான்ச்சஸ் இருக்கு. ம். எல்லா பிரான்ச்லயும் சேர்த்து மொத்தம் ஒரு 500 பேர் வேலை செய்றாங்க. அவங்களுக்கு எங்க கம்பெனில இருந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்காக தான் வெளியே கேட்டரிங் கொட்டேஷன் கேட்டிருந்தோம். உங்க கொட்டேஷன்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பாருங்க, குவாலிட்டியும் டேஸ்டும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார், குவாலிட்டில நாங்க என்னைக்குமே காம்ப்ரமைஸ் ஆனதே இல்ல. ஹோல்சேலுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்களே அதை சொல்லுவீங்க சார். சரி, இந்த கேட்டரிங் ஃபீல்டுல உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களோட ப்ரொஃபைலோட சேர்த்து எனக்கு சப்மிட் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு எங்க ஐஎஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறோம். சார், இந்த மாதிரி வெளியில கேட்டரிங் சர்வீஸ் இப்பதான் வெளியில எடுத்து பண்றோம். ஆனா ஹோட்டல் பிசினஸ்ல எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். ம், சிட்டில எங்க ஹோட்டல் பேரை சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அப்படியா? ம். எது உங்க ஹோட்டல்? இது திருமுருகன் ஹோட்டல் சார். அது எங்க குடும்ப தொழில். என்ன சொல்றீங்க? திருமுருகன் ஹோட்டலா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. அந்த ஹோட்டல் தான் சரியா நடத்த முடியாம கடன் வாங்கி லாஸ் ஆகி அந்த ஹோட்டலே க்ளோஸ் பண்ணதா கேள்விப்பட்டனே. சார், லாஸா எல்லாம் ஹோட்டல்ல மூடல சார். ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? தெரியாதனமா ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம் சார். அந்த கடன் பிரச்சனையில தான் ஹோட்டலை மூட வேண்டியதாயிடுச்சு. மற்றபடி ஹோட்டல்ல என்ன தரத்துல சமையல் பண்ணமோ அதே தரத்திலே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் சார். ஐ எம் சோ சாரிங்க, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது.